words to tell you how beautiful you look, but tell me, ரோஜா மலரே ராஜகுமாரி 1962ல வந்தது. 1952ல உங்க பயணத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. 2023ல அன்னபூர்ணி வரைக்கும் ஒரு 70 வருஷம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில நின்று கலக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு இது உங்களுக்கு, இந்த மோமெண்ட், இந்த தருணம் எப்படி இருக்கு? முதல்ல எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். அதாவது வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நான் வந்துட்டு அப்படியே ஒரு பயணம் போயிட்டே இருக்கேன். அதனால் எதுவுமே எனக்கு வந்து ஒரு கஷ்டமாகவே தெரியல. ஏன்னா எந்த தொழிலை நாம் எடுக்கிறோமோ அந்த தொழிலை முதல்ல லவ் பண்ணணும். நான் சிவாஜி அண்ணன் அவர்கள் வந்து சொன்னார், உன்னுடைய ப்ரொஃபஷ்னலில் நீ வந்து எந்த அளவுக்கு நேசிக்கிறியோ, அதை நம்ம இங்கிலீஷில் லவ்னு சொல்கிறோம், அன்புன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். அப்போ தான் நம்மளால் அதில் வந்து ஃபுல்லாக இன்வால்மெண்ட்டு, ஒரு டெடிக்கேஷன் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அது எந்த தொழிலாக வேணால் சமையலாக இருக்கட்டும். இவ்வளோ பேரை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ரொஃபஷ்னலில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவங்களோடெல்லாம் சேர்த்து நானும் இன்றைக்கி இந்த பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய லேடிஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் எங்களுக்கு இன்னும் நிறைய தெரியுது. ஸோ அதனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் நான்லாம் ரொம்ப குழந்தை, எனக்கு ஒன்றுமே தெரியல. 4 வயசில் சரியாக கூட எனக்கு பேச தெரியல. பட் எங்கள் மதர் ஃபாதர் எல்லாம் வந்து யாரும் ஆசைப்பட்டு சேர்க்கல. இந்த ஆக்சிடென்ட் ஏதோ என்னை பார்த்து வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப குஷியாக இருந்தது. நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க, கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. பாதால்வா கொடுத்தாங்க, ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. சரி நல்லா இருக்குன்னு ஸ்கூலுக்கு போனோம்னா வேண்டாம், இந்த சினிமாலேயே ஆக்ட் பண்ணுற ஸ்கூல்லே வேண்டாம். நிஜமாவே ஸ்கூலில் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ப்ரைவேட்டாக படித்து ப்ரைவேட்டாக அந்த இது எஜுகேஷன், அந்த ஜென்ரல் நாலேஜ் தான் எனக்கு. ஸோ அப்படி வந்த பயணம் தான். அதில் அது அப்படி போயிட்டே இருந்தேன். ஒரு பரதநாட்டியம் டான்ஸரு, ட்ராமா ஆர்டிஸ்ட்டு, கர்நாடக சங்கீதம் கூட கொஞ்ச நாள் கற்றுட்டேன். அது ரொம்ப பெரிய இது வரல, ஆசை வரல. ஏன்னா டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே டான்ஸ் தான் ஃபஸ்ட்டு எனக்கு உயிர் அது. ஸோ அதனால் அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணேன். அப்புறம் ஆக்டிங். இப்படி தான் அந்த பயணம் ஆரம்பிச்சது. இன்றைக்கி இந்த இதில் வந்து இந்த அவார்டு பக்கத்தில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே தேங்க்ஸ். இல்லை மெம்பராக இருக்கும் தேங்க்ஸு. முக்கிய காரணம் அரவிந்த் தான். அரவிந்த் தான் என்னை ஃபோன் பண்ணி லாஸ்ட் இயர் என்னால் வர முடியல, ஷூட்டிங் இருந்தது. இந்த இயர் நீங்கள் கண்டிப்பாக வரணும்னாங்க. ஸோ ஒரு அழகான கேதரிங். அதாவது ஒரு அவார்டு கொடுக்கறதுக்கு வந்து பெரிய ஷோவாக இதுவாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஆத்மார்த்தமாக, ரொம்ப ஆசையாக எல்லாரும் வந்து ஒரு ஈவினிங் வந்து எல்லாருக்கும் எவ்வளோ ஒரு இருந்தால் கூட ஒரு ஆசையாக எல்லோரும் கேதர் ஆகி எல்லோரும் வந்து பொழுது அந்த இடம் வந்து நிச்சயமாகவே பெரிய ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸு. இந்த அவார்டு வாங்கினாங்கள முன்னாடி அவங்களுக்கெல்லாம் கூட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக அவங்க சொல்லணும், ரொம்ப அழகாக வந்து தமிழ் நல்லா பேசணும். இங்கிலீஷ் பேசுகிறது வந்து ரொம்ப காமன். எல்லாருமே இப்போது காப்பேரிங்கில் இருக்கணும் இல்லை. அதே நேரத்தில் தமிழ் ஆக்சென்ட்டும் வந்து கரெக்டாக வரல. அதனால் வார்த்தைகள் வந்து தமிழ் வார்த்தைகள் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.